ஹாய், நான் ராகவேந்திர சம்பத். டிஷர்ட் மேனுஃபேக்சரிங் பண்றேன் ஊத்துக்குடியில. என் பேர் சந்தியா. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். கப்பல் ஆஃப் இயர்ஸா பாத்தீங்கன்னா வீடு பாடலான்ற மாதிரி பிளான் இருந்தது. போய் பார்த்தோம் 2018 இருந்து நாங்க போய் பார்த்து எதுவுமே சாட்டிஸ்பேக்ஷனா இல்லை. அப்புறம் இவங்க சொன்னாங்க, இல்ல நம்ம பேசாம கன்ஸ்ட்ரக்ட் பண்றது பெட்டரா இருக்கும் லேண்ட் வாங்கி. கஸ்டமர் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்கு. அது நாங்க இப்போ அந்த இடத்துல இல்லைனா கூட அந்த ஆப் மூலமா எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது. ஏன்னா சொல்லும் போதும் சரி, அது இம்ப்ளிமெண்ட் வரும்போதும் சரி, ஏன்னா சொல்லும் போது எனக்கு அந்த அளவுக்கு புரியல. ஆனா அதோட பெனிஃபிட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, எப்போ ரன் பண்றாங்க, ஸோ நம்ம போய் அங்க நிக்கணும் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஃப்ரம் டே 1ல இருந்து 0 to end ஆஃப் ப்ராஜெக்ட் வரைக்கும் ஃபுல்லாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தது. வெல் கம்யூனிகேஷன் எல்லாமே, எதுவுமே எனக்கு குறைய சொல்ல முடியாது. இப்போ நான் அப்கமிங் டேஸ்ல இங்கதான் இருக்க போறேன், நான் வாழ போறேன்னு சொல்லும் போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கு முழு காரணம் பாத்தீங்கன்னா பிரிக் அண்ட் போர்ட். தேங்க்ஸ் ஃபார் பிரிக் அண்ட் போர்ட். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு இந்த ஹாப்பி மொமெண்ட்டை நாங்க என்ஜாய் பண்ண போறோம்னு நினைச்சா. ஐம் சோ ஹாப்பி ஃபார் தட். தேங்க்ஸ் ஃபார் பிரிக் அண்ட். தேங்க்யூ தேங்க்யூ so much.